உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. இப்போ தான் குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு. மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க, சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. இது இந்த வருடம் மட்டும்தான் நடக்குமா, இல்லை வருடம் இந்த விஷயம் நடக்குமா? ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இதுல புதுமை என்று எதுவும் இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு கடகத்திற்கு வந்தது 12 வருடத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி அவர் சனியை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். மற்றபடி இந்த கிரகங்கள் இது எல்லாம் கலந்து வரும்போது புதாதித்ய யோகம் மிதுனத்தில் நடக்குது, குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்தில் நடக்குது, அங்கிருக்கும் குரு மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பது எல்லாம் சேர்ந்து பெரிய மாற்றங்களையும் நிறைய நன்மைகளையும் அள்ளித்தர போகிறாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் கல்யாணம் ஓகே ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக பிருந்தா வழங்க நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான சிறப்புகள் இதுனா, ரொம்ப நாளாக ரொம்ப ட்ரையாக போகுது சார் வாழ்க்கையே, ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே காஞ்சி போச்சிடா அப்படிங்கிற மாதிரி, இந்த ஊரும் பிடிக்கலை, உங்களுக்கு வெளிநாடு போகிறோன்னு தோணுது ஆனால் காசு இல்லை, நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகிறோன்னு தோணுது ஆனால் காசு இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் காசு மட்டும் இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை, இது சூரியனும் புதனும், 8 சூரியனும் 6 புதனுமாக சேர்ந்து 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. 8 6 மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடி தூள் பிரமாதமாக இருக்குது. என்ன பிரமாதம்னா, முக்கியமான விஷயமே என்னென்னா, கடன் தீருகின்ற மாதம், முக்கியமாக பொருள் வாங்குகின்ற மாதம். ஏதோ ஒன்று விற்க போகிறீங்க. நிறைய பேர் இப்போ லேண்டு பேப்பரை கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. நான் லேண்டு விற்றே தீர்வேன், நான் இடத்த விற்க போகிறேன், பிளட்ஜ் பண்ண போகிறேன், தங்க நகை வச்சுருக்கிறவங்களாம் தங்க நகை விற்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா பிருந்தா, இந்த செவ்வாய் இவங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது கெடுதலை மட்டுமே செய்பவன் செவ்வாய். அவன் என்ன பண்ணுறான், 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறான். இதை விட ஒரு மோசமான நேரங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4 ராகு இருந்தால் கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். இந்த பாதகாதிபதி செவ்வாய் 4 இருந்தால் லேண்டு, பூமி, வீடு, உயர்கல்வி, உயர் பதவியில் பிரச்சனை பண்ணுவார். முக்கியமாக கற்பு, இதில் பிரச்சனை பண்ணுவார். கற்பு, கமான் தேங்க்யூ, பிரச்சனை ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஜாலியாலாம் பிரச்சனை ஆகாது. இது ரொம்ப மோசமாக பிரச்சனை ஆகும். சும்மாவே ஒரு சந்தேகம் ஏற்படுறது, கணவர் உங்கள் மேலே சந்தேகப்படுறது, நீங்கள் கணவர் மேலே சந்தேகப்படுறது போன்ற விஷயங்கள். மகர ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத பேரை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. 3வது நபரை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க. இதலான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது உங்களோட சுகஸ்தானம், தாயாருடைய உடல்நிலை, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற விஷயங்கள்லாம் ஏற்படும். செவ்வாய் உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஒரு மாதம். அடுத்ததாக முக்கியமான விஷயமாக 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்துல, இதில் யாராவது ஒன்று இருந்தாலே பயங்கர லவ் வரும். 2 பேர் வேறு சேர்ந்துட்டாங்க. அப்போ சுக்கிரன் குரு சேர்க்கை, குரு என்ன பண்ணுவார், குரு ஒரு மாதிரி லவ் பண்ணுவார், சுக்கிரன் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார். எப்படி நம்ம அம்பி, அன்னியன், ரெமோ 3 பேரும் ஒரே கேரக்டரில் இருக்காங்களோ, அந்த கடகராசிக்குள்ளே எல்லா கேரக்டர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா கவிதை எழுதி காதலிக்கிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா காட்டு பயலே அந்த மாதிரி காதலிக்கிறீங்க, என்ன கேரக்டர்னே புரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான மனநிலை. இப்போ தான் வாழணுன்னே ஆசை வரும். நிறைய பேர் இப்போ தான் ஹேர் கட்லாம் மாடர்னாக பண்ணிவிட்டு, கலரிங்லாம் பண்ணிவிட்டு, என்ன ஒரு 20 வயசு குறைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர யூத்தாக போகிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறதா வாழ்க்கை, நம்ம இஷ்டப்படிப்படி வாழ்க்கை எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணி மாற்றிக்கலாம். 2லேருந்து கலர் ஹேர் வச்சுக்கோங்க. 2லேருந்து நான் ஜிம்முக்கு போவாங்க, உங்களுக்கு யார் கேட்க போகிறா? 7ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் இருக்கும் பொழுது புதுமை சிந்தனைகள், இளமை சிந்தனைகள் தோன்றும். அதனால் கணவன் மனைவி உறவுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஆனாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இதெல்லாம் எப்போ நல்லா இருக்கும்னா, நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் கை வைக்காத வரைக்கும். சில பேர் சோஷியல் மீடியாவில் போய் ஆன்லைன் டேட்டிங் அப்படின்னா என்ன சார்னு போய் நோண்டி பார்க்குறது, அதுலேருந்து உடனே உங்களுக்கு ஃபோன் இப்படி மாட்டிக்கிறது, ஏதோ ஒன்று தேவையில்லாத வேலையை போய் தொடாதீங்க. இன்றைக்கெல்லாம் தொட்டாவே புக்கிங் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி தெரியாத விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுறது சிறப்பு. 4ஆம் இடம் என்பது
உங்களுக்கு வண்டி வாகனம் வேற, கார் வாங்கும்போது பார்த்து வாங்க, நமக்கு தேவையான யோசிச்சுட்டு வாங்க. இந்த மாதம் வாங்காமல் இருக்கிறதே சிறப்பு. இவர்களுக்கு வேற என்ன முக்கிய அதிர்ஷ்டங்கள் இருக்கு? முக்கியமான அதிர்ஷ்டம்னா ஃபாரின் போவாங்க. முக்கியமாக வந்து இவங்க ஃபாரினில் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, கனடா போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஃபாரின் யோகங்கள் தேடி வந்து வீட்டுக்கே வந்து ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு போவார். ஓகே வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அமெரிக்கா காத்திருக்கிறது வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ரொம்ப நல்ல மாதம். இந்த மாதம் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். பிரமாதமாக இருக்கு. பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைய நன்மைகளை தருவது தான் எல்லாரும் பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த 40 நாட்களில் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய அரசு அனுகூலங்களை வாங்கி தருகிறார். காலபுருஷ தத்துவத்திலே முதல் ராசி வேற. இந்த பக்கம் என்னடான்னா, சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருந்து கொண்டு தான் சனிங்கிறதையே மறந்துட்டு, நிறைய பேர் சிங்கத்தை வீட்டில் வளர்த்துவாங்கல்ல, மலைப்பாம்பெல்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க வெளிநாடுகளில். அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி இந்த சனி தான் சனினே மறந்துட்டு குரு வீட்டில் உட்காந்துட்டு சுபக்கிரகமாக நல்லது பண்ணிட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகம். இந்த பக்கம் என்னடான்னா, சூரியனும் புதனுமாக மிதுனத்தில் செவ்வாய் ஆட்சி சொன்னா, இப்போ புதன் ஆட்சி, ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்த சூரியன், இதை புதாதித்ய யோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த பக்கம் என்னடான்னா, அடுத்தது கடகத்தில் குரு உச்சம், 2 ஆட்சி ஒரு உச்சம். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, கூட சுக்கிரனை சேர்த்து வச்சிருக்கார். காலபுருஷ தத்துவத்திலே 2 7 கூடையவர் அவர். அப்போது பொதுவாகவே சுக்கிர திசைன்னா நம்ம என்ன சொல்லலாம் இருந்தால், பொதுவாகவே சுக்கிர திசைன்னா என்ன சொல்லுவாங்க, பணம் கொட்ட போகுது, அதிர்ஷ்டம் வரப்போகுதும்பாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய பீரியடில் சுக்கிரன் வந்து இவரோட சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம், நான் ஒரு எஸ்ஐபி தான் சார் போடுறேன், பெருசாக ஒன்றும் பண்ணல, அது என்னமோ தெரில, திடீர்னு பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றம் ஏற்படுவது, லம்சம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, நான் ரொம்ப 6 மாத பிளானில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன், என் நேரம் அது 2 மாதத்துலேயே ஓகே ஆயிடுச்சு போன்ற விஷயம், டபுள் டமாக்கா அதெல்லாம் ஏற்படும். சுக்கிரன் குரு காம்பினேஷன். கல்யாணம் ஆகாதவங்க வீட்டில் டும் கல்யாணம் அப்படிங்கிற கல்யாண விஷயங்கள்லாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேம் ஒரே இடத்த மகரத்தை காலபுருஷ தத்துவத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. எப்பயுமே இப்படி இருந்தால், சுக்கிரன்னா புகழ், குருன்னா பணம். அப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தொழில் பண்ணுங்கிற எண்ணம் வரும். எத்தனை நாள் தான் சார் இப்படியே வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். தனியாகவே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க, என் கம்பெனி, இது என் லோகோ, இது என்னுடைய ஒரு விஷயம் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு கெத்து தான். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி குட் டைம். என்ன, இப்போ இந்த எல்லா ராசிக்காரர்களுக்குமே, அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இத்தனை கிரக சேர்க்கையெல்லாம் சேர்ந்து மங்களங்களை தரப்போக்குறது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவாட்ரண்ட்டில் சனி, இந்த குவாட்ரண்ட்டில் சூரியன் புதன், இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எதாக இருந்தாலும் பிராண்ட் பண்ண போகிறாங்க. ஆக சூப்பராக இருக்க போகிறீங்க, கலக்குங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிரக சேர்க்கையினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது சுவாமிஜி? என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களை உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்னை பாருங்கள். சில பேர் ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் லாகின் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிதில் கிடைக்கும் ஒரே ஆள் நான் தான். அதனால் கீழே போயிட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. விரைவில் சந்திக்கலாம்.